ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் டு சாப்பாடுவைகள். இன்னைக்கு நெய் மீனில் வந்து கருவாடு தொக்கு செஞ்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் போட்டு. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். 50 கருவாடை வந்து நல்லா மஞ்சள் தூள் கழுவிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வச்சுக்க அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவாடு வெந்துருச்சு, அப்படியே இறக்கிக்கலாம். கருவாடு பொரிச்ச எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கலாம். அதில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு 3 ஸ்பூன் எண்ணெய் அதில் கலந்து சேர்த்துக்கலாம். போதும். பொடிசா வெட்டி வச்சுக்க அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுக்க அதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா பொடிசா வைக்க அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி சேர்த்துக்க அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக. ஏன்னா கருவாடு உப்பு இருக்கும்ல, அதில் லைட்டாக சேர்த்துருக்குறேன். நல்லா மூடி போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு வெங்காயம். இந்த நேரத்தில் அப்படியே ஓப்பன் பண்ணி இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு. இது கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு ஆக்கினாதான் இந்த வெங்காயம் மசாலாலாம் சேர்ந்து நல்லா கிரேவி பக்கத்துக்கு வரும் நம்மளுக்கு. இந்த நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்சோம்ல கருவாடு, அதை அப்படியே தூக்கி அதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து வெங்காயத்தை போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் வந்து அப்படியே சிம்மில் இருக்கட்டும். கரெக்டாக ஆயிடுச்சு. கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கருவாடை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். கருவாடு இருந்த இடமே தெரியலை, ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு கருவாடு. இந்த நேரத்தில் உப்பு இருக்கா செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கருவாடு தொக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழு சப்போர்ட்டே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.